விதைகளின் குரல் இன்று மாலை 6 மணியோட தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைகிறது. 6 மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம்லாம் யாரும் பண்ணக்கூடாது. களத்திலும் சரி இணையதளத்திலும் சரி யாருமே வாக்கு கேட்கக்கூடாதுன்னு தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்ல இருக்கு. ஏன்னா வாக்களிக்க இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. இந்த 2 நாள் கேப் எதுக்காக அப்படின்னாக்க மக்கள் சிந்திப்பதற்காக. ஏன்னா இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக எல்லா கட்சியினரும் எல்லாரும் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் நாங்கள் என்ன செய்வோம் என்ன செய்திருக்கிறோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் இல்ல, அதிமுக மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோம்னு. திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னாக்க எடப்பாடி காலில் விட்டார். அதை தான் இப்ப ஒரு 4-5 வருஷமா அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. சரிங்களா? அப்போ என்ன செய்ய போறோம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக அதிமுக மட்டும்தான் இந்த தேர்தல் காலத்துல தொடர்ச்சியாக களமாடிக்கிட்டு வந்துச்சு. இப்ப எல்லா கட்சியுமே பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, அப்ப மக்கள் மனது ஒரு ஆசிலேஷன் ஆகும். உடனடியாக தேர்தல் வச்சா கண்ணாபுரான்னு கொண்டு போய் வாக்க செலுத்திட்டு வந்துருவாங்க. அப்ப இந்த 2 நாள் கேப் விடும்பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க சிந்திப்பாங்க, மக்கள் யோசிப்பாங்க, நாம யாருக்கு வாக்கு போடலாம். அப்போ அந்த அந்த ஒரு நாள் யாருமே அவங்களை ப்ரெஷர் பண்ண முடியாது, யாரும் அவங்க டைட் பண்ண முடியாது. அப்ப அந்த ஒரு நாள் அவங்க ரிலாக்ஸா சரி போன ஆட்சியில அவங்க சொன்னதை செஞ்சாங்களா, அவங்க ஆட்சி எப்படி இருந்தது, அதுக்கு முந்தின ஆட்சி எப்படி இருந்தது, எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி என்ன செய்வோன்னு சொல்றாங்க, ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தவன் என்ன செய்யறான்னு சொல்றான், அவன் இது வரைக்கும் என்ன செஞ்சான் அப்படின்னு அந்த மக்கள் யோசிக்கக்கூடிய டைம் தான் நாளை இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாளை இந்த மக்கள் சிந்தித்து வாக்களிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 நாளா நைட்ல எனக்கு நிம்மதியான தூக்கமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க 5 நாள் கரெக்டா சொல்லணும்னா 5 நாள் நிம்மதியான தூக்கம் கிடையாது. நான் எப்பவுமே ஒரு 10:30-11 மணிக்கெல்லாம் படுத்துன்னு வச்சுங்களேன், நல்லா தூங்கிடுவேன். என்ன மாதிரி தூங்குறதுல என்ன மாதிரி டக்குன்னு தூக்க ஒரு ஆள் யாருமே இருக்க முடியாது. 10:30க்கு போயிட்டு இப்படி சாப்பிட்டு போய் இப்படி படுத்தனா நான் மட்டும் தூக்கிடுவேன். காலைல எழுந்திருப்பேன் ஒரு 5 மணிக்கு. ஆனா கடந்த ஒரு 5 நாட்களாக ஒரு 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்க சூழல் வருது. ஏன்னா ஒரு பதட்டம். என்ன பதட்டம்னா, மீண்டும் இந்த தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறானவர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களோ. ஒரு குடும்பமே சேர்ந்து பாருங்க, அப்ப முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், தங்கச்சி எம்பி, அப்புறம் அவங்க தம்பி முறையில இருக்கிற ஒரு ஆளு எம்பி, அடுத்து இன்பநிதி ரெடி ஆயிட்டாரு. இவங்கெல்லாம் மக்களை போய் சந்தித்த ஆட்களே கிடையாது. அடிமட்ட அளவுல மக்களை போய் சந்தித்த ஆட்கள் கிடையாது. கட்சிக்காக கொடி கட்டினவன் கிடையாது. கட்சிக்காக போஸ்டர் ஒட்டினவெல்லாம் கிடையாது. மக்களோடு வாழ்ந்தவன்கள் கிடையாது. இவனுங்க அப்பனுங்க பெத்து போட்டுட்டானுங்கன்றதுக்காகவே அரசியலுக்கு வந்தவனுங்க. அப்ப இவனுங்க கையில ஆட்சியை ஒப்படைக்கும் போது, இந்த 8 கோடி தமிழர்களுடைய எதிர்காலத்தை கொண்டு போய் அவனுக்கு கையில ஒப்படைக்கும் போது அவனுக்கு தாந்தோன்றித்தனமாக தான் செயல்படுவானுங்க, தாந்தோன்றித்தனமா தான் நடந்துக்குவானுங்க. அப்ப மீண்டும் இந்த மக்கள் ஒரு தவறான முடிவை எடுத்துடுவாங்களோ. இப்ப உதாரணத்துக்கு இந்த 5 வருஷத்துல எவ்வளவு போதைப் பொருள் கலாச்சாரம் உருவாயிருக்கு பாத்தீங்களா? சாதாரண பள்ளி பசங்க, சின்ன பசங்க முதற்கொண்டு கிசான் சொல்லிட்டு திரியிறானுங்க. கிசாவா இருக்கு மாமே அப்படின்னு சொல்லிட்டு திரியிறானுங்க. ஃபுல்லா கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு திரியிறானுங்க. சின்ன ஒரு 2.5 வயசு குழந்தைய கூட விடாம கற்பழிக்கிறான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பேம்பஸ் போட்டு இருக்கிற குழந்தைய போயிட்டு 2.5 வயசு குழந்தைய ஒருத்தவங்க கற்பழிக்கிறான்னா, 80 வயசு கிழவி, தள்ளாத வயசுல இருக்க கிழவியை போய் கற்பழிக்கிறான்னா, இது எந்த அளவுக்கு இந்த கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப மீண்டும் அவர்களுக்கு போய் வாக்களிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பட்டியலின சமூக மக்களின் மீதான தாக்குதல்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த கவின் ஆணவ படுகொலையில இருந்து, அப்புறம் அந்த நாங்குநேரியில சின்னத்துறைன்னு ஒரு சிறுவன் வெட்டப்பட்டதுல இருந்து, இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. நம்ம தமிழ்நாடா இது? நாம பார்த்து வளர்ந்த தமிழ்நாடா இது? சின்ன பசங்களாம் அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டுறானுங்களே, சாதிய அப்படியே வன்மத்தோடு வெட்டுறானுங்களே, பெண்களை, பெண் குழந்தைகளை, முதியோர் அத்தனை பேரும் இந்த வன்லுறவுக்கு உள்ளாக்குறானுங்களே, இது நம்ம தமிழ்நாடான்னு சொல்லிட்டு வேதனை, அவ்வளவு வேதனை இருந்தது இந்த ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில. இவங்களுக்கு எதிராக யாருமே பேச முடியாது. யாரெல்லாம் பேசுறானுங்களோ அத்தனை பேரையும் கைது பண்ணுவாங்க. அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போடுவானுங்க. இன்னும் என் மேல ஏன் வழக்கு போடலன்னு தெரியல. அவனுக்கு போட்டாங்கன்னா அப்புறம் நான் ட்ரிகர் ஆயிடுவேன். நான் ட்ரிகர் ஆயிட்டேன்னா அப்புறம் எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். அப்படி எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும், நான் அப்புறம் இன்னும் தூக்கி போட்டு மெரிக்க ஆரம்பிச்சிருவேன். அவனுங்க இன்னும் ஏன் என்ன விட்டு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. அப்போ இவனுக்கு ஆட்சியில இவர்களை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்க கூடாது, யாருமே இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 29 லாக்அப் டெத் ஆயிருக்கு இவனுக்கு ஆட்சியில. திமுக ஆட்சியில 29 பேரை அடிச்சே கொண்டிருக்கானுங்க. காவல்துறை அடிச்சு கொண்டு இருக்கு. மெரினாவில் குதிரை ஓட்டுறவன, மெரினாவில் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனெல்லாம் கொண்டு போய் அடிச்சு கொண்டு இருக்கு. காவல்துறை இவனுக்கு ஆட்சியில் அப்படியே சர்வாதிகார ஆட்சியாயிட்டானுங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல திருவேங்கடத்தை போய் என்கவுண்டர், போலி என்கவுண்டர் பண்றான். பல்வீர் சிங்னு ஒருத்தவன் என்ன பண்றானாக்க, அந்த குற்றவாளிகள் யாராவது வந்தாங்கன்னா ஜல்லிக்கல்ல எடுத்து அவனை பல்ல காட்ட சொல்லி, அவன் பல்ல காட்டலன்னா 2 காவல்துறையினர் அந்த பல்ல அப்படி விரிச்சு பிடிச்சின்னு வாய அந்த ஜல்லிக்கல்ல எடுத்து பல்லுல தேய்ப்பான், அடிச்சு பல்ல உடைப்பான்.
அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறது இந்த திமுக. மனுஷன் நிம்மதியா நடமாட முடியுதா? ரோட்ல போறவங்க எல்லாம் புடிச்சு இழுத்து அறுத்து கிட்னியை எடுத்துட்டு விட்டுறானுங்க. கிட்னியை எடுத்துட்டு விட்டானுங்க. இதெல்லாம் உச்சத்தின் உச்சம் இல்ல. இந்த கிட்னி அறுத்து அவன் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனே வறுமைக்கு தான் விற்கிறான். அதை அவங்கிட்ட இருந்து திருடுறானா இவனுக்கு எவ்வளவு பெரிய திருடனா இருக்கானு. ஆனா அப்பேற்பட்ட ஆளு இங்க வந்து வெளியில வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா ஊர்ல இருக்க அத்தனை பேர் கிட்னி நான் அறுத்து எடுக்கணும் அப்படின்னு பொது வெளியில தெனாவட்டா பேசி எடுத்துறான். வாக்கு கேட்க போற இடத்தெல்லாம் அப்படியே உன் ஓட்டு எனக்கு வேணாண்டான்னு திமுறா பேசி திருறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவனுக்கு நடவடிக்கை எடுக்காததான் காரணம். சரி, பொம்பளை போலீஸுக்காவது பாதுகாப்பு இருக்கானா? கனிமொழி கலந்து கொள்ளக்கூடிய அந்த மகளிர் பொதுக்கூட்டத்திலே போயிட்டு அந்த பெண் போலீஸ் இடுப்பியங்கிறான் திமுக காரன். இவனுல என்ன சொல்றது? கள்ளசாராய சாவு இந்த திமுக ஆட்சியில 20 வருஷம் தமிழ்நாட்டுல இந்த கள்ளசாராய சாவே கிடையாதுயா. 20 வருஷம் இல்ல, 20 வருஷம் கள்ளசாராயம் வராம பாத்துக்கிட்டு அதிமுக அரசு. அதிமுக ஆட்சியில கள்ளசாராய சாவே கிடையாது. கடந்த 20 வருடங்கள்ல பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த தமிழ்நாட்டை. 20 வருஷம் இல்லாத கள்ளசாராய சாவு இந்த திமுக ஆட்சியில வருது. அதுவும் அலட்சியத்தால வருது. மரக்காணத்துல முதல்ல குடிச்சு ஒரு 22 பேர் சாவறான். அப்பவே இவனுங்க உரிய நடவடிக்கை எடுத்திருந்தா, துரித நடவடிக்கை எடுத்திருந்தா, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருந்தா கள்ளசாராயத்தை ஒழித்திருக்கலாம். ஆனா அங்க 22 பேர் செத்த போது கூட விட்டுட்டு இங்க கள்ளக்குறிச்சியில அதன் விளைவாக அதை விட்டதன் விளைவாக கள்ளக்குறிச்சியில 40 பேருக்கு மேல 68 பேருக்கு மேல இறந்தான். ஒருவேளை மரக்கானது 22 பேர் சத்தம் போது அதை தடுத்திருந்தா இந்த 68 பேர் இறந்திருப்பாங்களா கள்ளக்குறிச்சியில? அந்த கள்ளசாராய சாவெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா இந்த தமிழ்நாடு மக்கள்? சொல்லுங்க பார்ப்போம். 68 பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்தானா அதுல 45 பேர் பட்டியலின சமூக மக்கள். அப்படி பட்டியலின சமூக மக்கள். அதுக்காக போய் மதுவிலக்கு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுக்கு திமுக அமைச்சரையே கூப்பிட்டு அவரு வந்ததை பேசிட்டு பாதியிலே அவரு கிளம்பி போய் அசிங்கப்படுத்தி அந்த மாநாட்டுக்கு உரிய ஒரு மகத்துவத்தை கெடுத்தாரு திருமாவளவன். அவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்தது, எவ்வளவு தாக்குதல்கள் அவர்கள் மீது நடந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில தான் பட்டியலின சமூக மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த விசிகாவினுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தானே. இந்த ஆட்சியில விசிகாவினுடைய கொடி கம்பத்தை ஏத்த முடிஞ்சதா இவங்களால? ஒரு கொடி கம்பத்தை கூட ஏத்த முடியல. அதை காவல்துறை தடுக்குது, புடிங்கி தூக்கி எட்ட கடாசுதுன்னா அப்பேற்பட்ட ஆட்சி உங்களுக்கு தேவையா? எல்லாத்தையும் விட உச்சத்தின் உச்சம் என்ன தெரியுமா? ஒரு பட்டியலின சமூக தலைவரான ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொல்லப்பட்டது இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அதை வெட்டி கொண்டவனுங்க இன்னைக்கு தேர்தலில் நிக்கிறானுங்க. ஒருத்தவன் தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கான், ஒருத்தவன் திமுக அமைச்சரா இருக்கான். அப்ப பட்டியலின சமூக தலைவரையே இவனுங்க கொல்றானுங்க. கொன்னுட்டு வெக்கமே இல்லாம அதே சென்னையில இவனுங்க நடமாடுறானுங்க, அதே சென்னையில ஓட்டு கேட்கிறானுங்க, பட்டியலின சமூக மக்களின் வாக்குகளை திரும்ப வாங்குறானுங்கன்னா இவனுங்களாம் எவ்வளவு பெரிய அயோக்கியனுங்க. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்குடி அவர்கள் கை குழந்தையோடு வீதிதோறும் போயிட்டு இன்னைக்கு நீதி கேட்கிறாங்க தன்னுடைய கணவனுக்காக. அன்னைக்கு கண்ணகி கை சிலம்போடு மதுரையில கொல்லப்பட்ட கணவனுக்காக நீதி கேட்டார். இன்னைக்கு பொற்கொடி அவர்கள் கொல்லப்பட்ட தன்னுடைய கணவனுக்காக தன் கை குழந்தையோடு இன்னைக்கு சென்னை வீதிகள்ல நீதி கேட்டு நிக்கிறாங்க. என் கணவனை கொண்ட உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதற்கு நான் வெற்றி பெறணும், இந்த ஆட்சி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்தாவது, அந்த பெண்ணினுடைய அந்த 3 வயது கை குழந்தையினுடைய முகத்தை பார்த்தாவது இந்த பட்டியலின சமூக மக்கள் திருந்த வேணாம்? திருமா சொல்லிட்டாரு. அந்த திமுக கூட்டணியில இருக்கும் போதுதான் இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒரு பட்டியலின சமூகத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, நாங்குநேரியில வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறானுங்க, கவினா ஆணவ படுகொலை செய்திருக்கிறாங்க, கள்ளசாராயம் குடிச்சு அத்தனை பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்கிறாங்க. சொல்லுங்க, அப்ப மீண்டும் அவர் சொல்றாரு கொண்டு போய் ஓட்ட போட போறீங்களா? உங்க திருமாவுக்கு உரிய மரியாதை அங்க கிடைச்சதாங்க விசிகாவுல? அதை சொல்லுங்க முதல்ல. விசிகா காரணம் முதல்ல மனுஷனா மதிக்கிறானுங்களா அந்த திமுக காரணங்க? துரைமுருகன் அவருடைய வண்டியில அந்த விசிகாவுடைய மாவட்ட செயலாளர் ஏறாரு. அவ்வளவு கேவலமா அருவருப்பான ஒரு பொருளை பார்த்த மாதிரி அவரை கீழே இறக்கி விடுறாங்க. விசிகாவுக்கு மரியாதை இருக்கா? பிரேமலதா விஜயகாந்த் திருமாவளவனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? பொது மேடையில அத்தனை 1000 பேர் திரண்டு இருக்க மேடையில அந்த சிரிப்பை நினைச்சா எனக்கே எரியுது. விசிகா நீங்களாம் எப்படா இருக்கீங்க? பட்டியல் சமூக மக்கள் எப்படா நீங்களாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? பத்துக்கிட்டு வருது அந்த சிரிப்பை பார்க்கும்போது, பிரேமலதா அவர்கள் சிரித்த சிரிப்பை பார்க்கும்போது.
அப்ப எப்படி அந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம். 10 சீட்டு கேக்குறாங்க, ஒண்ணுத்துக்கு உதவாத தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க. இத்தனை ஆண்டு காலம் நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்தீங்களா, உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். அந்த 2 சீட்டுக்கு நீங்க என்னென்ன குட்டிக்காரணம் போட்டீங்க, என்னென்ன அந்தரபிலிட்டி அடிச்சீங்க, மறந்துட்டீங்களா? அப்போ திமுக எவ்வளவு ஆணவத்தின் உச்சத்துல இருந்தா உங்களை இப்படி நடத்தி இருக்கும். அப்ப அவர்களுக்கு தான் நீங்க வாக்களிக்க போறீங்களா? ஒரு தடவை சிந்திச்சுக்கோங்க, சிந்திச்சு முடிவெடுங்க. நீங்க அதிமுக ஓட்டு போடுங்க நான் சொல்லுங்க, திமுக வேணுமா நீங்க முடிவெடுத்துங்க. புரியுங்களா? திமுக வேணுமா நீங்க முடிவெடுத்துங்க. அதிமுக நான் ஆதரவா ஏன் பேசுறேன் அப்படின்னாக்க, அதிமுக ஒரு குடும்பத்தினுடைய சொத்து அல்ல. அதிமுக ஒரு குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி கிடையாது. அதிமுக என்பது எந்த தலைவர்களாலும் தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து வெளியே வருகிறார். அப்போ அதிமுக என்ற கட்சியை தொண்டர்கள் தொடங்குறாங்க. அதுல போயிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் என்பவர்கள் முட்டி மோதி சண்டை செஞ்சு அதுல அந்த போட்டியில ஜெயிச்சு வந்து அந்த இடத்துல உக்காந்தா மட்டும்தான் தன்னை தலைவனாக, தன்னை ஒரு இரும்பு மனிதராக, தன்னை அந்த தொண்டர்கள் மத்தியில அவன் வெளிப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அவன் ஏற்க முடியும். அப்போ அதிமுக என்பது அது மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, மக்களுக்கான கட்சி. ஒரு குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவை போன்ற ஒரு பிரைவேட் கம்பெனி கிடையாது. அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் கூட அதிமுகவுல உச்சத்தை தொட முடியும். அதற்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சாதாரண ஒரு வெள்ளமண்டி வியாபாரி தான். கிளைக்கழக செயலாளர் ஆனாரு, ஒன்றிய செயலாளர் ஆனாரு, மாவட்ட செயலாளர் ஆனாரு, எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, அப்புறம் முதலமைச்சர் ஆனாரு, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். இதுதான் வளர்ச்சி. ஒரு சாதாரண மனிதனையும் உச்சத்துல தூக்கி கொண்டு வந்து வைக்கும் இடம் தான் அதிமுக என்ற கட்சி. அதனுடைய தொண்டனுடைய பிளட் லைனே அப்படிதான். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்ததனாலேயே அவருடைய மகன் இந்த தலைமை பொறுப்புக்கு வந்துட முடியாது. ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சருக்கு பிறந்து விட்டதாலேயே அவருடைய மகன் இதனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துட முடியாது. அவர் தன்னை நிரூபிக்கணும், தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறது யாரா இருந்தாலும் அவங்கள இந்த தலைமையினுடைய உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடும் அதிமுக. ஆனா திமுகவுல எப்படிங்க, கருணாநிதிக்கு புள்ள பிறக்கும் அவர் முதலமைச்சர், ஸ்டாலினுக்கு புள்ள பிறக்கும் அந்த குழந்தை முதலமைச்சர், உதயநிதிக்கு புள்ள பிறக்கும் அந்த புள்ள முதலமைச்சர், இன்பநிதிக்கு புள்ள பிறக்கும் அந்த புள்ள முதலமைச்சர், அடுத்தடுத்து அவன் வாரிசு பிறக்கும், அவன் வாரிசுக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் கழுவி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த ஆட்சி தேவையா நாங்க கேட்கிறோம். அப்ப இத்தகைய கேடுகட்ட சீர்கட்ட ஆட்சி தேவையான்னு கேட்கிறோம். ஒரு தலைவன் என்பவன் மக்கள் மத்தியிலிருந்து வரணும். அப்பதான் மக்களினுடைய வேதனை என்ன அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. இவனுங்க பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனோட பிறந்ததாலதான் ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிக்கிறானுங்க, நடிகைக்காக கார் ரேஸ் நடத்துறானுங்க, நடிகைக்காக துபாயில வீடு வாங்கி கொடுக்குறானுங்க, நடிகைக்காக ஈசிஆர்ல பங்களா வாங்கி கொடுக்குறானுங்க, பொம்பளை சோக்கிலே திரியிறாங்க. அப்போ மக்களை எப்படி இவனுங்க கவனிப்பானுங்க? நைட்டு சரக்க போட்டா காலைல தான் எழுந்திருச்சு நிப்பானுங்க. அப்ப இவனுங்கதான் மக்களுக்கான அரசியல் தலைவர்களா? சொல்லுங்க பாப்போம். இப்போ இன்னைக்கு அனைத்து செய்தித்தாள்களுமே முழு பக்க விளம்பரத்தை எடுத்து பாருங்க. அந்த முழு பக்க விளம்பரத்துல மு.க. ஸ்டாலின் எல்லா செய்தித்தாளும் முழு பக்க விளம்பரம் கொடுத்திருக்காரு. 4-5 பேஜுக்கு மேல கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயும் போய் பாருங்க என்ன செஞ்சிருக்கானுங்க, என்ன கிழிச்சிருக்கானுங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் 1000 ரூபாய் கொடுத்தேன், தமிழ் புதல்வன் 1000 ரூபாய் கொடுத்தேன், ஃப்ரீ பஸ் கொடுத்தேன். இதை தவிர என்னையா சொல்லியிருக்கானுங்க? அந்த லேப்டாப் திட்டம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக இப்ப கொடுத்த? 4 வருஷமா என்ன புடிக்கிட்டு இருந்த? இப்பதான் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த லேப்டாப் திட்டம்? சொல்லு பாப்போம். இந்த 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய். இதை தவிர தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னடா நீங்க புடிக்கிட்டீங்க? அதான் நீங்க கேட்கிறோம். அதுல வெக்கமே இல்லாம தமிழ்நாடு 11% வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதற்கு காரணம் இந்த திமுக ஆட்சி தான் இவனுக்கு சொல்றானுங்கன்னா, அந்த வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண? அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண? இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் அது கடந்த அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களால், உட்கட்டமைப்பு வசதிகளால். 3 முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்தியது அதிமுக ஆட்சி காலத்துல. அதன் மூலமாக முதலீடுகளை பெற்று இங்க நிறைய கம்பெனிகள், நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட்டது. அந்த விளைச்சலினுடைய அறுவடை தான் இன்னைக்கு இந்த திமுக அரசு பாக்குது. இந்த திமுக ஆட்சியில நீ எத்தனை நிறுவனங்கள் கொண்டு வந்துட்ட?
எத்தனை ஆயிரம் பேருக்கு நீ வேலை கொடுத்த? அப்போ இந்த ஆட்சியில நீங்க செஞ்சது அதனுடைய விளைவுகள் அடுத்த 5 ஆண்டுகள தான் தெரியும். அப்போ இந்த தமிழ்நாடு இன்றைக்கு 11% வளர்ச்சி அடைந்தது. அது ஒரே காரணம் கடந்த அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில. இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாடு எதில் தரமா வளர்ந்திருக்கிறது? கடன் வாங்குறதுல நம்பர் 1 மாநிலம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்பர் 1 மாநிலம், போதைப் பொருள் கடத்தல்ல நம்பர் 1 மாநிலம், இதுலதான் நம்பர் 1, கொள்ளை அடிப்பதுல நம்பர் 1, கூலிப்படை கலாச்சாரத்துல நம்பர் 1, இதுலதான் இவனுக்கு நம்பர் 1 தவிர, அப்புறம் கூத்தியா பிடிக்கிறதுல நம்பர் 1, இதுலதான் இவனுக்கு நம்பர் 1 தவிர தமிழ்நாடு வளர்ச்சிக்காக இவனுக்கு எதுவுமே செய்யல. செஞ்சிருந்தா சொல்லிருப்பானுங்களே. நான் சொல்றேங்க, சிம்பிளா சொல்றேன். அதிமுகவினுடைய குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல, அந்த வெறும் 4 ஆண்டு கால ஆட்சி காலம் தான். அப்பதான் முதலாக இந்த பொறுப்புக்கு வராரு. முதல்வர் பதவினா என்னன்னே தெரியாது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியாது. முதல் தடவை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதேனும் குரல் எழுப்புறதுன்னா மக்கள் வந்து போராடினாங்கன்னா டக்குன்னு நிறுத்திடுவாங்க. இல்லப்பா நிறுத்திடு, மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க, மக்களுக்கு பிடிக்கல, நிறுத்திடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவருடைய அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல, அப்பதான் புதிதாக அந்த தலைமை பொறுப்புக்கு வராரு, அந்த முதல்வர் பதவியில முதல் முறையாக உட்கார்றாரு. அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி காலத்துல இந்த திமுக காரணங்க காவிரி வேளாண் மண்டலத்தை அழிப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தானுங்களே, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம். அதை கொண்டு வரக்கூடாது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்ட மக்களுடைய தாகம் தீர்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரியுதுங்களா? இந்த நீட் தேர்வுன்னு ஒன்ன கொண்டு வந்தது இந்த திமுக காங்கிரஸ் அரசு. அந்த நீட் தேர்வுல ஒரு பிரச்சனை வருகிறது, ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இடஒதுக்கீடு கொடுத்தா போதுமா? சீட்டு கிடைச்சா போதுமா? அவங்க படிக்கிறதுக்கு கட்டணம் யார் கட்டுவா? ஏழை எளிய மாணவர்களால 30 லட்சம் 40 லட்சம் கட்டணம் கட்ட முடியாது என்ற நிலை இருந்த போது அந்த கட்டணத்தை தமிழ்நாடு அரசை ஏற்கும்னு சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உலகமே கொரோனாவில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது, கொரோனா உச்சத்துல இருக்கும் பொழுது, எந்தவித வருமானமும் வராத போது, அரசுக்கு பேருந்துகள் ஓடல, கம்பெனிகள் இயங்கல, எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி எந்த ஒரு தொழிலுமே கிடையாது. அப்படி இருந்த போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை திறம்பட கையாண்டு ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாம பாத்துக்கிட்டாரு. குடும்பத்திற்கு 1000 ரூபாய் 3 முறை போட்டு விட்டுருக்காரு. பொங்கலுக்கு 2500 ரூபாய் போட்டு விட்டுருக்காரு. விலைவாசிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறபடி செஞ்சாரு. புரியுதுங்களா? வன்னிய சமூகம் கடந்த 30-40 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு எதிராக, அண்ணன் அன்புமணிக்கு எதிராக இன்றைக்கு பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு. அந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் போராடி இருக்காருங்க வன்னியர் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு. கருணாநிதி என்ன பண்ணாரு? எல்லா சமூகத்தையும் சேர்த்து விட்டு மொத்தமா இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு. அப்பயும் வன்னிய சமூகம் வஞ்சிக்கப்பட்டுதான் இருந்தது. அப்போ வன்னிய சமூகத்திற்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது இடைக்கால நிவாரணம். அதாவது 40 ஆண்டு கால போராட்டத்திற்கு அந்த சமூகத்திற்கு இவர் கொடுத்தது முதலுதவி. அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிக்கும் சமமாக இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். எந்த சமூகமும் இதனால பாதிக்கப்படக்கூடாது, அதை சரிசமமாக நாங்கள் பிரிச்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதனால அனைத்து சமூகத்திற்குமே இப்ப சரியான இடஒதுக்கீடு அவர் ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை பிரித்து கொடுக்கத்தான் போகிறார். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். இந்தியாவுல எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு சாதனை அது. எவனையாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க, நான் இத்தனை ஆண்டு ஆட்சியில ஒரே ஆட்சியில இத்தனை மருத்துவக் கல்லூரி நான் கொண்டு வந்தேன்னு ஒருத்தங்களை சொல்ல பார்ப்போம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில இருந்த அப்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் தொடர்பு கொண்டு 11 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிட்டத்தட்ட 63 கலை கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கார். 10க்கும் மேற்பட்ட சட்ட கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கார். 22க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கார். வெறும் 4 ஆண்டு கால ஆட்சியில. புது மனுஷன், அவருக்கு என்னன்னு புரியாது. முதலமைச்சர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே அடுத்த 1 வருடத்துக்கு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதே போயிடும். அப்படி இருந்தும் கூட அவருடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்துல எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். புரியுதுங்களா? இது யாரும் செய்யாத சாதனை. இது
அப்போ தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு, தொழில் வளத்தை பெருக்கியிருக்காரு. அதில் வந்த வருமானங்களின் மூலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதி, கல்வி கூடங்களை கட்டியிருக்காரு, மருத்துவ வசதிகளை கொடுத்திருக்கிறாரு. இதை விட என்னையா பொற்கால ஆட்சி? என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். அவர் மேல இந்த திமுகவினர் வைக்கக்கூடிய, திமுகவினர் கூட்டணி கட்சியில் வைக்கக்கூடிய 2 விமர்சனங்கள் என்ன? காலில் விழுந்து வந்தாரு ஒண்ணு, 2வது பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காருங்க அப்படின்னு ஒண்ணு. சரி, காலில் விழுந்து வந்தாரு. ஆமா, அப்போது சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக யாராக இருந்தாலும் அது தொண்டர்களுக்கு தெய்வம் மாதிரி. ஒருவேளை அவர்களே எப்படி அந்த பொதுச் செயலாளர்களே கட்சிக்கு எதிராக, தொண்டர்களுக்கு எதிராக கட்சியை அழிக்கக்கூடிய செயல்களை செஞ்சாங்கன்னா தொண்டன் அவர்களையும் தூக்கி போடுவான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கட்சி நலனுக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக ஒருவேளை செயல்படுறாங்களா, அவரையும் தூக்கி எறிவார்கள் அதிமுக தொண்டர்கள். புரியுதா? அப்படிதான் சசிகலாவை தூக்கி போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க, அதனால நான் ஆசீர்வாதம் வாங்கினேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை எலெக்ஷனுக்கு உருட்டுவீங்க? காலில் விட்டார், அதுக்காக உனக்கு ஓட்டு போடணுமா? ஏன்டா ஓட்டு போடணும்? அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியில செய்த சாதனைகளை பார்த்துதான் வாக்களிப்போம். அவர் காலில் விழுந்ததை பார்த்து நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். இன்னொரு குற்றச்சாட்டு, பாஜக கூட கூட்டணி இருக்காரு. ஏன் திமுக பாஜக கூட கூட்டணியை வச்சது இல்லையா? 2001 எவன் மதித்துக்கிறா போய் கூட்டணி வச்சுங்க பாஜக கூட? அப்ப அந்த கூட்டணியில பிசிகா இருந்ததா இல்லையா? இப்ப என்ன உங்களுக்கு பாஜக மதவாத கட்சி இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? சொல்லு. இன்னொரு விஷயத்த இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு நாங்கள் சொல்றேன், ஒருபோதும் அதிமுக மதத்தை வைத்து அரசியல் செய்தது கிடையாது. இஸ்லாமியர்களே எனக்கு வாக்களிங்க, கிறிஸ்தவர்களே எனக்கு வாக்களிங்க, இந்துக்களே வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் அவர்கள் கேட்டது கிடையாது. எந்த ஒரு மத நிறுவனத்திலும் இவர்கள் போய் தொங்கியது கிடையாது, யாருக்கும் போய் காசு கொடுத்தது கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா சாமியும் எனக்கு சாமி தாங்க, எல்லா மக்களும் என் மக்கள் தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. இன்றைக்கு பாருங்க, திமுக இந்த கிறிஸ்துவ ஆயர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்ச்சிலையும் அவங்க விளம்பரங்களை கொடுத்த உடனே அந்த கிறிஸ்துவ மக்களை பொங்கி இன்னைக்கு செருப்பால் அடிக்கிறாங்க. நீ மதத்தை போதிக்கிறா மதத்தை போதி, அவனுக்கு போடு இவனுக்கு போடு நீ சொல்லாத அப்படின்னு அந்த கிறிஸ்தவ மக்களே கொதித்தெழுந்து இன்னைக்கு போராடுறாங்க. நாகப்பட்டினத்துல ஒரு ஜமாத்துல இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு கேட்க வந்தவங்கள அங்க இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமிய பிரிவு சார்ந்தவர்களே அவங்களே துரத்துறாங்க. அப்போ சொந்த மதத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு இருக்காங்க அந்த திமுக காரன். என்னைக்காவது அதிமுக இந்த மாதிரி போய் நின்று இருக்கா? சொல்லு பாப்போம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்றால் அது திமுகவை வீழ்த்துவதற்கான தேர்தல் கூட்டணி. புரியுதுங்களா? அதற்காக அதிமுக தன்னுடைய கொள்கைகளை சமரசம் செய்து விட்டது என்று கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை தெளிவுபடுத்திருக்காருங்க. அதிமுக பாஜக கூட்டணி என்பது திமுகவை வீழ்த்துவதற்கான தேர்தல் கூட்டணி, இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணி பல முறை தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனா திமுக அவனுங்க வசதிக்கு ஏற்ப தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டுல என்றைக்குமே அது தெளிவாக இருந்திருக்கிறது. புரியுதுங்களா? என்றைக்குமே அது தெளிவாக இருந்திருக்கிறது. நடுநிலையாக இருக்கணும், அவ்வளவுதான். எல்லா மதமும் என் மதம் தான், எல்லா மக்களும் என் மக்கள் தான், அவ்வளவுதான். மக்கள் சேவை செய்யறோமா, மக்களுக்காக குரல் கொடுக்கிறோமா, மக்கள் பணிகளை செய்யறோமா, செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்போம், அவ்வளவுதான். மு.க. ஸ்டாலின் மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபாய் கொடுத்தா 4000 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ற ஆட்கள் அதிமுக கிடையாது. புரட்சித்தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு திட்டங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம், அம்மா அந்த சத்துணவுகள் எவ்வளவு கொண்டாங்க, அம்மா உணவகம், எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் கோடி பேருடைய பசியாற்றியது. மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது அதிமுக தான். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் பட்டாலாம் இப்ப வந்துருச்சு. நிறைய இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க தலைவர் பத்தியா விஜய் வந்துட்டாரு, உச்சத்தை விட்டுட்டு வந்தாரு. என்ன உச்சத்தை விட்டுட்டு வந்து பக்கத்து வீட்டுல என்ன பாய் போட்டா படுத்திருக்காரு? இல்ல உங்க வீட்டு பக்கத்துல குடிசை கட்டி வாழறாரா? அவர் இன்னும் சொகுசுகாரில தானே இருக்காரு, சொகுசு பங்களாவில் தானே இருக்காரு. என்னமோ உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னா எங்க தெருவுக்கா வந்துட்டாரு? பங்களாவுல தான்டா இருக்காரு. சொல்லு, பங்களாவுல தானே இருக்காரு. அவர் என்ன உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாரு? உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்றதுக்காக தமிழ்நாடு தூக்கி அவர் கையில கொடுத்துடலாமா? 8 கோடி தமிழர்களுடைய எதிர்காலத்தை தூக்கி கொடுத்துடலாமா? அவர் தன்னை தலைவராக நிரூபிக்கணும் இல்லைங்க. அவன் கட்சி தொண்டா செத்து போன 41 பேர், அவங்கள போய் பார்க்க போனாரா? நீ தமிழ்நாட்டை பார்க்க வேணாம், உன் கட்சிக்காரன் உனக்கு தொண்டை பார்க்க வந்து செத்து போனான்ல, அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடிஞ்சதா? 62 நாள் போய் பதங்கிட்டு இருந்தாருங்க.
இவர்தான் தலைவரா? இவரை நம்பி எப்படா தமிழ்நாட்டை கொடுக்க சொல்றீங்க? எதுக்குடா கொடுக்கணும்? முதல்ல அதை சொல்லுங்கடா. முதல்ல எதுக்குடா கொடுக்கணும்? இதுக்கு வரைக்கும் என்ன நல்லது செஞ்சாரு விஜய்? எதுக்காக நாங்க கொடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இதுல ஒரு சில பேர், அந்த வயதானவர்களும் சரி, படித்தவர்களும் சரி, இதுல ஒரு சில பேர், ஆனா இவங்க மாறி மாறி வந்துட்டாங்க, ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. எதுக்கு கொடுக்கணும்? அதான் கேட்கிறேன், எதுக்கு கொடுக்கணும்? ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே. ஆனா அவரும் ஆளணும் இல்ல, ஆனா அவரும் வரட்டும் இல்ல. வந்து சொல்லு, வந்து இத்தனை ஆண்டு காலம் எங்க இருந்தாரு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இந்த மண்ணிற்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, இப்ப உதாரணத்துக்கு மதுரையில டங்ஸ்டன் பிரச்சனை வந்தது. அதிமுக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடியது. இன்றைக்கு மதுரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதிமுக. அப்ப எங்க போனாருங்க சொல்லுங்க? அப்ப இந்த மண்ணுக்கு பிரச்சனை வரும்போது, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட வந்து நிக்காதவன், என்னுடைய சுகதுக்கத்துல என்னோட தோல் கோர்த்து நிக்காதவன், அவனுக்கு எப்படிங்க ஓட்டு போட சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில ஓட்டு போட சொல்றீங்க? இவர் நிப்பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்காக நிப்பாரு, குரல் கொடுப்பாரு, எப்படிங்க நம்ப சொல்றீங்க? நம்புற மாதிரி அவர் என்னங்க செஞ்சாரு சொல்லுங்க? அவர் எங்க போனாலும் 2-3 பேரை கொண்டுட்டு வந்துடுறாரு. அவங்களே போய் பார்த்தாராங்க. அந்த தொண்டர்கள் வீட்லயே போய் அவன் தாய் தந்தரை சந்திச்சு, மா நான் இருக்கமா, உன் புள்ள போனா என்னமா, நான் இருக்கமா, நம்ம கட்சி இருக்குமா அப்படின்னு சொல்லாதாங்க என்னைக்காவது? அப்புறம் எப்படிங்க அவருக்கு ஓட்டு போடலாம் சொல்றீங்க? இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒரு முறை ட்ரை பண்ணுவோமே, ஒரு முறை மாத்தி கொடுப்போமே. கொடுக்கலாங்க, மாத்தி கொடுக்கலாம். ஒருவேளை அப்படி வரக்கூடிய தலைவன் மக்களுக்கான தலைவனா இருந்தா, மக்களோடு உழைத்தால், மக்களுக்காக உழைத்தால் அவனுக்கு கொடுக்கலாம். ஆனா ஒரு நாள் பிரச்சாரம் வந்துட்டு 4 நாள் படுத்துக்கிறான். அவனை நம்பி எப்படி கொடுக்க சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி வயசு என்ன? 71 வயசு இருக்கும். இன்றைக்கு 25 வயது இளைஞருக்குரிய அதே உற்சாகத்தோடு ஒவ்வொரு தொகுதியும் போய் ஓட்டு கேட்கிறாருல, ஒரு நாள் விடாம, ஒரு நாளைக்கு 3-4 தொகுதி போய் பேசுறாரு, மக்களை சந்திக்கிறார், மக்கள் பிரச்சனையை பேசுறாரு, செஞ்சதை சொல்லி கொடுக்கிறார். விஜய்க்கு என்ன வயசாகுது? போய் போய் படுத்துக்கிறான். அப்ப யாரை நம்ப சொல்றீங்க? யார் நம்பிக்கையான தலைவர் சொல்றீங்க? அந்த பொம்மை முதல்வரையா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ள அடிக்கிறவனையா? அந்த கொலகார பயலையா? யாரை நம்ப சொல்றீங்க? அப்ப கருணாநிதி பெத்துப்பட்ட கழிசடைகளுக்கு வேண்டாம். ஒரு விவசாயினுடைய மகன் வேணும், ஒரு உண்மையான விவசாயி வேணும். கடந்த 4.5 ஆண்டு காலத்துல அந்த சிஎம் சீட்டு புதியதுக்கு வந்ததுக்கே இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருன்னா, மீண்டும் ஒரு முறை அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு பொற்காலமா இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே சொல்லுறாரு, நான் முன்ன இருந்த பழனிசாமி இல்ல, நீங்க இப்ப பாக்குறது வேற பழனிசாமி அப்படின்றாருன்னா என்ன அர்த்தம்? அரசியல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டார், உச்சத்தையும் தொட்டுட்டாரு, அடிமட்டத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். அப்போ இப்பேற்பட்ட அடிமட்ட தொண்டன் ஒருவன் நம்முடைய தலைவராக வரும்பொழுதுதான் அது நம்மளுக்கான ஒரு நல்ல தலைமையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொன்னு, நாம் தமிழர் தம்பிகள் வேற கோச்சிக்கிறாங்க. நாம் தமிழர் தம்பிகள் வேற தமிழரை ஆள வேண்டும். அப்ப எடப்பாடி பழனிசாமி யாரா சொல்லு? எடப்பாடி பழனிசாமி யாரு? அண்ணன் சீமான் மீது எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா நீங்க என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணி விடுறீங்க. சீமான் செய்யறது அரசியலா சொல்லு? வியாபாரம். தமிழர்களுக்கு பச்சை துரோகம் செஞ்சுட்டு இருக்கான் சீமான். இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற அத்தனை பேர் யார் யாரு என்ன மொழி பேசுறவங்கன்னு போய் பாருங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சென்றாங்க, ஒன்னாதான் இருக்காங்க. தமிழ் தமிழ்னு பேசிட்டு அப்புறம் அசிங்கமா வந்துரு. நீ தான் இன்னைக்கு தமிழர்களை பிரிச்சு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. நீ ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், ஒரு தமிழ் அதிகாரத்திற்கு வர வேண்டும்னா சீமான் யார் பக்கம் நின்று இருக்கணும்? யாருக்கு ஆதரவாக பேசி இருக்கணும்? நீ எங்க போய் நிக்கிற? நீ பாக்குறதால 10 பைசா எவனதாவது 10 பைசா பிரயோஜனம் இருக்கா சொல்லு பாப்போம். நீ பாக்குற வேலை புரோக்கர் வேலை. நீ யாருக்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருக்க? ஸ்டாலினை போய் பாக்குற, அடுத்த 1 மாசத்துல கொடைக்கானல்ல உன் பொண்டாட்டி பேர்ல 20 ஏக்கர் இடம் வாங்குற. ஏதரா காசு உனக்கு? அப்போ நீ செய்வது இனத்திற்கான அரசியல் கிடையாது, இனத்திற்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் சீமான் செய்வது. நாங்களும் பேசக்கூடாது, ரொம்ப நாள் பொறுத்து போறேன். தமிழ்நாட்டு ஆளுன்னா அந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்போது நீ நாகரிகமாக போய் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கணுமா கூடாதா? இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தாய்மொழி என்ன? பாஜகவுடைய தலைவருடைய நயினார் அண்ணன் யாரு? அப்ப இந்த பக்கம் பிரேமலாதா யாரு? ஏவாவேலு யாரு? இந்த பக்கம் நிற்கக்கூடியவர்களா யாரு? ஸ்டாலின் யாரு? அப்ப சீமான் யார் பக்கம் நின்று இருக்க வேண்டும்? யாருக்காக குரல் கொடுத்திருக்கணும்? இன்னைக்கு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? எவங்கிட்ட பொறுக்கி திட்டுக்கிட்டு இருக்க? சீமான் பாதை மாறி பல வருடங்கள் ஆகிறது. அவர் தமிழினத்திற்கு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த மண்ணை நம்மை ஆளக்கூடிய தலைவன் என்பவன் நம்முடைய வழிகளை தெரிஞ்சவனாக இருக்கணும், நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவராக இருக்கணும். அதனாலதான் சொல்றோம், அதனாலதான் நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறேன், அதிமுக ஆதரிக்கிறேன். அதிமுக
மக்களுக்கான கட்சி, தொண்டன் உருவாக்கிய கட்சி. அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது, யாராலும் அபகரிச்சிட முடியாது, ஒரு குடும்ப சொத்தா மாத்திர முடியாது. அதை தொண்டன் ஒருவதும் அனுமதிக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தில இருந்து கூட அந்த கட்சியில உச்சத்தை தொடரலாம். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சி. அதனால நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, அவர் ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து, ஒரு வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்து, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலராகி 71 வயசிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஓடி ஆடி அவர் உழைக்கிறாரு. யாரையும் நம்பலங்க. உள்ள கட்சியில இருக்க, நானே சொல்றேன், உள்ள கட்சியில இருக்க பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே ஆதரிச்சு எல்லாம் யாரும் பேசல. எடப்பாடி பழனிசாமிய 4 பேர் போட்டு மிதிச்சாங்க. மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அந்த ஆராசா பையன், கனிமொழின்னு 4 பேரும் இவங்க எடப்பாடி பழனிசாமியை போட்டு அவ்வளவு விமர்சிக்கும் போது எத்தனை பேரு அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வரிஞ்சுக்கிட்டு வந்து நின்னீங்க? அந்த ஒத்த மனுஷன் அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணார்ல. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்தை ஒரே ஒரு மனுஷனா கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காருல. அந்த ஒரு மனிதன் இல்ல அப்படின்னாக்கா இன்றைக்கு அதிமுக சில்லு சில்லா உடஞ்சிருக்கும். சசிகலா கையில போயிருந்தா, ஓபிஎஸ் கையில போயிருந்தா, மற்றவர்கள் கையில போயிருந்தா இன்னைக்கு அதிமுக என்ற கட்சியே இருந்திருக்காது. அப்போ அத்தனை துரோகங்களையும் அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு ஒரு கட்சியை கட்டி இழுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒன்னாக்கி உருவாக்கி வச்சிருக்காருன்னா அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் தான் காரணம். அவருடைய அயராத உழைப்பு தான் காரணம். 1000 இழி சொற்கள், 1000 பழி சொற்கள் அத்தனையும் தாங்கி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்படி ஒரு வலிமையான தலைவருக்கு ஆதரிக்காம வேற யாருக்கு ஆதரிக்க போறேன்? இப்படி ஒரு வலிமையான தலைவரை நானு தூக்கி பிடிக்காம வேற யாரை தூக்கி பிடிக்க போறேன்? அவருடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தை வளர்ச்சி அவர் எங்க கண்ணுக்கு காட்டிட்டாரு. இவ்வளவு கடினமான உழைப்பாளி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, ஒரு விவசாயி, ஒரு பச்சை தமிழன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நிச்சயம் வளர்ச்சி பாதையில பயணிக்கும். இன்னைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் வெளியில போறதுக்கே பயப்படுறாங்க. ஒரு பவுன் செயின் போட்டுக்கிட்டு போறதுக்கு பயப்படுறாங்க. 2.5 வயசு குழந்தையை வெளியே விட பயப்படுறாங்க. மூதாட்டிகள் வெளியே போக பயப்படுறாங்க. இந்த நிலை மாற வேண்டும். தமிழன் மீண்டும் தலை நிமிர வாக்களிப்பீர். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு. நன்றி.